வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கேமராவில் பதிவாகாத மகா பெரியவா திருவுருவம், மகா பெரியவாளின் லீலையும் அனுகிரகமும். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சமயம் மகா பெரியவா தரிசன நேரம் முடிஞ்சதும் ஆச்சார அனுஷ்டானப்படி நியம நிஷ்டைகளை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒருத்தர் தான் புதுசா வாங்கின விலை உசந்த கேமராவோட அங்கே வந்து மகா பெரியவால படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டார். அனுஷ்டானத்துல ஈடுபட்டிருந்த மகா பெரியவா ஒரே ஒரு தரம் கையை உயர்த்தினார். நிறுத்துங்கிற மாதிரி அவர் கை காட்டினத தான் போட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அதை ஆசீர்வதிக்கத்தான் கையை உயர்த்தினார்னு நினைச்சுண்டு சந்தோஷமா ஒரு ரோல் முழுக்க படம் எடுத்து தீர்த்தார் அந்த கேமரா வாங்கிட்டு வந்தவர். அந்த சமயத்துல அங்க மடத்துல இருந்த ஊழியர்கள் பெரியவா போட்டோ எடுக்க வேண்டாம்னு கையை ஒசத்தி காட்டுறார், நீங்க எடுத்துட்டே இருக்கேலே, அவர் சொல்லியும் கேட்காம எடுத்தா ஒரு படம் கூட வராது அப்படின்னு சொன்னான். மகா பெரியவாலே என்ன ஆசீர்வதிச்சு எடுத்துக்க சொல்றார், நீங்க இப்படி சொல்றீங்களே. அப்படியே அவர் தடுத்ததா வச்சுட்டாலும் போட்டோ வராமல்லாம் போகாது. இது ரொம்ப விலை வசந்த கேமரா, புதுசா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னவர் வீம்பா இன்னொரு காரியத்தையும் செஞ்சார். இவெல்லாம் மகான் என்னவோ தடுத்தா படம் வராதுன்னு சொல்றாளே, நாம உடனே போய் பிரிண்ட் போட்டுட்டு வந்து மூஞ்சில அடிச்சாப்புல படத்தை எல்லாம் காட்டிட்டு போவோம்னு நினைச்சுட்டு பக்கத்திலே இருந்த போட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட சொன்னார். ஃபிலிம் ரோலை பிரித்து எடுத்து கெமிக்கல் போட்டு டெவலப் பண்ணிட்டு பிரிண்ட் போட எடுத்தவாளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஃபிலிமில் ஒரு படம் கூட பதிவாகலை. அவ்வளவுதான், அந்த மனுஷருக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. இது மகா பெரியவாளோட லீலையா இல்லை கேமரால ஏதாவது கோளாரா? நிறைய பணம் கொடுத்து வாங்கினதாச்சே, இப்போ என்ன பண்ணுறது? இப்படி எல்லாம் கேள்விகள் ஓடித்து அவருக்குள்ள. அந்த பயத்தோடையே மகா பெரியவா இருந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தார். முகத்துல பயமும் வேதனையுமா அவர் வர்றத பார்த்ததும், என்ன படம் எதுவும் வரலையா? சரி, இப்போ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மென்மையா புன்னகைத்தார் மகா பெரியவா. கையும் உடம்பும் நடுங்க பதட்டத்தோட சில படங்களை எடுத்த அவர் மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் போட்டோ ஸ்டுடியோவுக்கு போனார். அவர் எதிர்பார்த்ததை விட அற்புதமா பதிவாகி இருந்தது மகா பெரியவானுடைய திருவுருவம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து மகா பெரியவா முன்னால வச்சுட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார். இப்பவும் தன்னோட கையை ஒசத்தி காட்டினார் மகா பெரியவா. அது தன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாம அந்த போட்டோகிராஃபருக்கு புரிஞ்சுது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.